முதலமைச்சராக பதவியேற்றதும் தலைமைச் செயலகத்துக்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெயலலிதா தமது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அவரது முதல் 5 உத்தரவுகள் என்னென்னவென்பது இப்போது விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டுள்ள முதல் 5 உத்தரவுகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து சிறு குறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தற்போதைய கணக்கீட்டு முறையின் கீழ் வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்ற கோப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டுள்ளார். இந்த சலுகை இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக தாலிக்கு வழங்கப்பட்ட 4 கிராம் தங்கத்தை 1 சவரனாக உயர்த்தி வழங்குவதற்கான கோப்பிலும் ஜெயலலிதா கையெழுத்திட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லாத மின்சாரம் மற்றும் விசைத்தறிகளுக்கு வழங்கப்படும் கட்டணமில்லாத மின்சாரத்தை 750 யூனிட்டுகளாக உயர்த்துவதற்கான கோப்பிலும் அவர் கையெழுத்திட்டார். மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்தும் வகையில் டாஸ்மாக் மதுக்கடைகள் செயல்படும் நேரத்தை 2 மணி நேரம் குறைப்பதற்கான உத்தரவிலும் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டுள்ளார். காலை 10 மணிக்கு பதிலாக 12 மணிக்கு கடைகள் திறக்கப்படும் என்றும் தமிழகம் முழுவதும் 500 மதுக்கடைகள் மூடப்படுவதற்கான உத்தரவிலும் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.